அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் குமரி அறிவியல் பேரவையில் 2025 முதல் 2026 ஆண்டின் இளம் விஞ்ஞானிகள். நாங்கள் இப்பொழுது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருமதி ஸ்டெல்லா அவர்களுடன் உரையாட வந்துள்ளோம். என்னுடைய பெயர் ஸ்டெல்லா ஜோதிபாய். நான் கருங்கல் பக்கம் பாலப்பழத்தில் பிறந்து 1964 பிறந்தேன். மத்தியோடு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரை படித்தேன், 12th வரை படித்தேன். அதுக்கு பிறகு ஹையர் செகண்டரி முடித்த உடனே டீச்சர் ட்ரைனிங் கொல்லங்கோட்டில் 2 வருஷம் படித்தேன். படித்து முடித்ததும் எனக்கு ட்ரைனிங் முடித்த உடனே எனக்கு ஒர்க் பண்ணுவேன். முதலாவது தடிக்காரம் சிஎம்எஸ்னு ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு 1986 சிஎம்எஸ் ஸ்கூலில், 1991 கவர்மெண்ட்டில் எனக்கு கிடச்சி. அதுக்கு பிறகு கவர்மெண்ட்டு முதல்ல எனக்கு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்கூல் மேல்புறம் பக்கம் அண்டுகோடு, அதில் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி எனக்கு கேசவன்புதூர் போத்தியூர் ஸ்கூலில். அந்த போத்தியூர் ஸ்கூலில் ஒரு 15 வருஷம் செகண்ட் கிரேடு டீச்சராக இருந்தேன். அதுக்கு பிறகு அர்மநல்லூர் ஸ்கூலில் ஒரு 10 வருஷம் செகண்ட் கிரேட் டீச்சர். அதுக்கு பிறகு ஹைச்சம் தலைமை ஆசிரியராட்டு சிரமடம் ஸ்கூலில் 8 வருஷம். அப்படி என்னுடைய சர்வீஸ் 38 வருஷம். டீச்சராக 30 வருஷம், 8 வருஷம் தலைமை ஆசிரியர். பிறகு நான் முதல்ல +2 முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகுனா இந்த கரஸ்பாண்டன்ட்டில் பிலிட் படித்து, அடுத்தது பிஏ எம்ஏ முடித்து, அடுத்தது பிஎட் பண்ணி 2024 மே மாதம் 31 வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன். இப்போ வீட்டில் இருக்கேன். நீங்க தலைமை ஆசிரியர் ஆவதற்கு நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சீங்க? முதல்ல நம்ம இப்போ நீங்கள் இளம் விஞ்ஞானிகளாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும். எப்படி அடுத்ததுன்னா என்ன ஸ்டெப் எடுக்கணும், இந்த சயின்டிஸ்ட் நீங்கள் படிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு லட்சிய கனவு இருக்கணும். நான் இனி ஃபியூச்சரில் நல்ல ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு இது எனக்கு நல்ல ஒரு பயன் தருது இந்த இளம் விஞ்ஞானி, அப்படி உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கணும். அதே போல் எனக்கு வாழ்க்கையிலையும் நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறது முன்னாடி +2 படிக்கிற நேரமே எனக்கு இப்படி ஒரு டீச்சர் ஆகணும்னு நான் ஒரு லட்சிய கனவோடு இருந்தனால டீச்சர் ஆனேன். அப்படி நீங்கள் வேலைக்கு போகிற சமயத்தில் சில கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது? எனக்கு இடத்துலேருந்து எங்கள் அம்மா தான் எனக்கு நல்ல உதவி. +2 வரை படிக்கிற நேரம் எல்லாம் நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படியாவது நீ படித்து ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு. அவங்களுக்கும் எங்களை டீச்சர் தான். என்னன்னா எங்கள் அம்மா ஒரு நர்ஸு. அவங்களுக்கு அந்த நர்ஸு தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, நாங்கள் 4 பேர் டீச்சராக நீங்கள் போகணும், உங்களுக்கு நர்ஸு தொழில் நீங்கள் செய்யணும்னா டீச்சராக போங்கன்னு என்ன அவங்க தான் மோட்டிவேட் பண்ணேன். அப்படி தான் நான் டீச்சர் ஆனேன். நீங்கள் வேலைக்கு ஆசிரியர் வேலை கிடைச்சதுக்கு முன்னாடி உங்களோட கண்டிஷன் எப்படி இருந்தது, கிடைச்ச அப்புறம் உங்களோட கண்டிஷன் எப்படி மாறிச்சு? இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தை பார்த்தா நம்ம நிறைய பேர் நல்லா படித்த பிறகு என்ன வேலை கிடைக்கல. ஆனால் முன்னாடி நான் படித்த டைமில் எல்லாம் 12th படித்து ட்ரைனிங் முடித்தா உடனே வேலை. அப்படி எங்களுக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஹோப் இருந்தது. அதனால நாங்கள் அந்த ட்ரைனிங் படிச்சுட்டு உடனே எனக்கு வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். முன்னாடி நம்ம படிக்கிற டைமில் எல்லாம் நமக்கு துணிகள் எல்லாம் குறைவாக தான் இருக்கும். நான் +2 முடிக்க நேரம் எங்களுக்கு முன்னாடி அரைத்தாவணி, அந்த சாரி, இந்த அரைத்தாவணின்னு சொல்லுவாங்க, அதுதான் கட்டினது. நான் உங்களை போல இப்போ சுடிதாரு, லெக்கின்ஸு இப்படியெல்லாம் அந்த காலத்தில் எங்களுக்கு கிடையாது. அதனால ஒரே ட்ரெஸ்ஸு எங்களுக்கு அரைத்தாவணி தான். அப்போ அந்த அரைத்தாவணியில தான் நான் +2 வரை 10th 11th 12th வரை அந்த அரைத்தாவணியில தான் நான் படித்தது. இந்த படிக்க நேரம் அந்த அரைத்தாவணி. அதுக்கு பிறகு நான் உடனே என்ன செய்துட்டேன், ட்ரைனிங் போயிட்டேன். அப்போ எனக்கு சாரியே இல்லை, ஒரு 5 சாரி தான் இருக்கு நான் ட்ரைனிங் போகிற நேரம். அதுக்கப்புறம் அங்கே ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு வர நேரம் நல்ல ஒரு, ஏன்னா அங்கே 2 வருஷம் நான் ட்ரைனிங் பீரியட் எனக்கு
ரொம்ப அனுபவம் உண்டு. என்னன்னா கொல்லங்கோடு ஸ்கூல்னு அது ஒரு ரூரல் ஏரியா. அதுனா ஒரு இந்த இது படிப்பறிவு இல்லாத ஒரு இடம் போல இருக்கும். அந்த ஸ்கூல் காலேஜ் மட்டும்தான் எங்களுக்கு, மீதி எல்லாம் சுற்றி ஒரே மரங்கள் அடர்ந்த இடமாட்டு இருட்டா இருக்கும். நான் எங்களுக்கு அந்த டைம்ல 1981 தான் நான் அந்த ட்ரைனிங் போய் ஜாயின் பண்ணது. அப்போ இப்போ நமக்கு சுவிட்ச் போட்டோன்னா லைட் வருது, அப்படி நாங்கள் அப்படி படிக்கல. மெழுகுத்திரி இருக்குல்ல, அதே போல் அந்த மண்ணெண்ணெய் விளக்கு, அந்த விளக்கை வச்சு தான் நாங்கள் ட்ரைனிங் படித்தது. அப்படி அந்த ட்ரைனிங் நான் கொஞ்சம் கஷ்டத்தின் மத்தியில் தான் படித்தேன். என்னன்னா எங்களுக்கு அந்த ஸ்கூல் முதல்ல அந்த காலேஜ் அப்ரூவல் ஆகலை. எக்ஸாம் எழுதுறதுக்கெல்லாம் அந்த மேனேஜர் சென்னையில் போய் ஒரு கேஸு இது பண்ணி தீர்ப்பு வந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும். அப்படிதான் நாங்கள் இந்த இது ஒவ்வொரு வருஷமும் அந்த இது அப்ரூவல் இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜுகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, 10 years 5 yearsன்னு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இது அப்படி இல்லை. அந்த மேனேஜர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் கொடுப்பாங்க. அப்படி போய் எங்களுக்கு என்னது எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்தால் தான் நாங்கள் எக்ஸாம் எழுதணும். அப்படி ஒரு கிரிட்டிக்கல் அந்த இதில் தான் நாங்கள் படித்தது. பிறகு நான் படிக்கிற 40 ஸ்டூடெண்ட் உண்டு. 40 பேரில் அவங்க இன்னொரு இது கொண்டு வந்தாங்க. என்னன்னா 10th ஆவரேஜ் மார்க்கு 50% இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும். அதில் எனக்கு இருந்து, அதனால நான் படித்து இந்த இது எங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு டைம்லேயும் ஒரு 15 பிள்ளைங்களுக்கு அந்த மார்க் இல்லாமல் அந்த பிள்ளைங்க எழுதலை. அப்படி அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டம் வந்துட்டு. மற்றபடி படிக்கிறது நான் ஹாஸ்டலில் நின்று தான் படித்தேன் 2 வருஷம். அந்த ட்ரைனிங் படிக்கிற நேரம் நமக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் வீடுகளில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க. அப்போ வீட்டில் உள்ள அம்மா நல்ல சமையல் பண்ணி நல்ல சாப்பாடெல்லாம் தருவாங்க. ஆனால் நாங்கள் ஹாஸ்டல்லே படித்தனால சாப்பாடெல்லாம் நல்லா ஒன்றும் இருக்காது. எப்படியே நாங்கள் என்ன செய்யணும், அந்த எல்லாம் கஷ்டம் எல்லாம் நாங்கள் அனுபவித்து 2 வருஷம் படித்து முடித்து உடனே. ஆனால் எனக்கு படித்து சர்டிஃபிகேட் வந்தோடனே அடுத்த நாள் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் சிஎம்எஸ் ஸ்கூலில் வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க. அந்த சிஎம்எஸ் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஜாப் கிடைக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு சிஎம்எஸ் ஸ்கூலில் 5 வருஷம் வேலை பார்த்தேன், 1986 91 வரை. ஆனால் சிஎம்எஸ் ஸ்கூலில் எனக்கு சேலரி நல்ல சேலரி. இது நான் வாங்கிட்டு இருந்தது கொஞ்சம் உயர்ந்த சேலரி. ஆனால் கவர்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணோன்னா கன்சால்டேஷன் ஒப்பந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு சேலரி தந்தாங்க. அது 800 தான். அப்போ எனக்கு அது ஒரு ஃபீலிங் இருந்தது. நான் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்தேன், அதனால தானே எனக்கு இப்படி சேலரி கம்மியாச்சுன்னு. பிறகு நான் முதல் ஜாயின் பண்ணின அந்த ஸ்கூல் அண்டுவோடு ஸ்கூல் பஸ் வசதி இல்லாத இடம். அப்போ முதல் நான் அந்த ஸ்கூலுக்கு போகிற டைமில் பஸ் இறங்கி 2 மைல் நடக்கணும். அப்போ நான் ஃபீல் பண்ணினேன், எப்படி பழைய ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மேனேஜ் தனியார் ஸ்கூல் இருந்தாலும் நல்ல வசதியான ஸ்கூல், அங்கேருந்து நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தது எனக்கு பிடிக்கல. அப்படி ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது. உங்களுடைய 30 years ஆஃப் டீச்சராக வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்? நான் 1986 91 வரை சிஎம்எஸ் ஸ்கூலில் 5 years வேலை பார்த்தேன். ஏன்னா முதல்ல எனக்கு கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அங்கே போனோடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்க வந்தாங்க. அது எனக்கு நல்ல அனுபவமாக இருந்தது. என்னன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம உறவாடுவது நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்து எனக்கு நல்ல அது விருப்பமாக இருந்தது. அந்த டீச்சர் வேலையில் போன உடனே சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்க சொன்னதுனால எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. பிறகு நாங்கள் தடிக்காரவன ஒரு ஊரில் தான் ஒரு 30 years இருந்தோம். அப்போ அது பக்கத்தில் ஒரு சர்ச் உண்டு எங்களுக்கு. அப்போ நான் வீக்கெண்டு சர்ச்சுக்கு சண்டே போவேன். அப்போ என் மகளை கூட்டிகிட்டு சின்ன ஸ்டேஜ்லேருந்து சர்ச்சுக்கு போவேன். அப்போவே நான் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பேன், கண்ணாடி. அப்போ எனக்கு கூட வேலை பார்த்த ஒரு டீச்சருக்கு மகன் சின்ன பையன், அவனை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொண்டு சேர்க்க வராங்க. அப்போ அவன் எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வர ஒரு டீச்சரு சின்ன பிள்ளைங்க கொண்டு வருவாங்கல்ல, அவங்க வகுப்பில் தான் என்ன சேர்க்கணும்னு அவங்க அம்மாட்ட அவன் சொல்லி, அவங்க அம்மா அதில் டீச்சராக இருக்காங்க. அதனால் அவங்க வகுப்பில் தான் நான் படிப்பேன்னு சொல்லி
அந்த பையனை என வகுப்புல தான் கொண்டு சேர்த்தாங்க. அது வந்து எனக்கு இப்போ இந்த அனுபவம். அவன் வந்து விரும்பினான் இல்ல என வகுப்புல தான் எனக்கு வந்து சேரணும்னு, அது எனக்கு ஒரு நல்ல அனுபவம். நீங்க 8 இயர்ஸ் ஹைச்சமா இருந்தீங்கல்ல, அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல ஹைச்சமால வந்து நான் 15 வருஷம் டீச்சராக இருந்தேன். கேசவன்புதூர் போர்ட்டியூர் ஸ்கூலில் 15 வருஷம் டீச்சர். அந்த ஸ்கூலில் எனக்கு ஹைச்சமா ப்ரமோஷன் வந்தது. அது வந்து எனக்கு ஒரு இது சர்வீஸில் ஒரு மகிழ்ச்சி. அப்படின்னா நான் வேலை பார்த்த ஸ்கூல்லே டீச்சர், ஆனால் எனக்கு வந்து அந்த வேலை பார்த்த ஸ்கூலில் வந்து ஹைச்சமானது ரொம்ப திருப்தி இல்லை. என்னன்னா 15 வருஷம் அதே ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு அதே ஸ்கூல்ல திருப்பியும் போய் எனக்கு கைச்சமானதுக்கு அவ்வளோ திருப்தி அளிக்கல. அதனால நான் உடனே சிரமடம்னு ஒரு ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் சிரமடம், அங்கே வந்து 8 இயர்ஸ் கைச்சமா வேலை பார்த்தேன். அங்கே வந்து எனக்கு நல்ல மக்கள், இந்த இது சுற்றுப்புற மக்கள் எல்லாம் நல்ல சப்போர்ட்டிங், டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. நான் போன டைம் அந்த ஸ்கூல் வந்து 2017 அந்த ஸ்கூலுக்கு போனேன். அப்போ 14 பிள்ளைங்க தான் இருந்தது. 2024 நான் ரிட்டையர்ட் ஆனேன். அப்போ 41 பிள்ளைகளோட நான் வெளியில் வந்தேன். அப்படி பிள்ளைகளை நான் இந்த இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு தான் வெளியில் வந்தேன். ஸ்கூலே நான் கொஞ்சம் நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்தேன். பொண்ணா இந்த டீச்சர் வேலையில நீங்க என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த உலகத்துல வந்து ஆண்களுக்கும் பெண்களும் சரி, பெண்பிள்ளை பிள்ளைங்களுக்கு தான் டீச்சர் தொழில் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை வந்து கற்றுக்கிட்டேன். என்னன்னா இந்த இது நாங்கள் வந்து காலையில் வீட்டு கடமைகளை எல்லாம் செய்துட்டு 9 மணிக்கு நாங்கள் என்ன செய்தோம், 8 மணிக்கு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவோம். பகல அப்படி பிள்ளைங்களோட இருந்துட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் இதே இது கம்பெனி வேற ஏதாவது மருத்துவ இதில் ஏதாவது வேலை பார்த்தா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இது ரிலாக்ஸ் இருக்காது. ஆனால் டீச்சர் வேலை வந்து எனக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் இல்லை ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா? நான் வந்து ரிட்டையர்ட் ஆகுது முன்னாடி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ரிட்டையர்டுக்கு பிறகு என்ன பண்ண போறீங்க, எப்படி நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் மனசில் எப்படி வச்சுருந்தேன். இது நாங்கள் வந்து நம்ம வந்து அவரை நீங்கள் உங்கள் தெய்வங்களை இது பண்ணது போல நானும் நான் வணங்க தெய்வத்திட்ட நல்லா கேட்போம். இது ஒரு இது பண்ணுனேன். இந்த இது எப்படின்னா ரிட்டையர்டு பிறகு நான் ஆண்டவருக்காக என்னுடைய முழு நேரத்தையும் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு இது பண்ணதுனால நான் காலையிலலாம் எனது சர்ச்சு இது போவேன், அடுத்த சாயங்காலம் சர்ச்சுக்கு போவேன். அப்படி சர்ச்சை அந்த டீச்சர்ஸு அப்படி அவங்க என்னட்ட கேட்குற நேரமே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். நான் வந்து எங்களுக்கு வீட்டு பக்கம் தான் சர்ச்சு ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படி போய். ஆனால் இப்போவும் நான் வந்து அப்படி போகிறதுனால எனக்கு வந்து டைம் போகிறது தெரியாது. நான் நல்ல ஹாப்பியாக கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கேன். எங்களை மாதிரி இளம் பின்னணிகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து என்ன? நீங்கள் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு யங் சயின்டிஸ்ட்னு ஒரு இது கிடைச்சது நல்ல ஒரு வேல்யூ தான், அப்படிதானே? நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் வந்து இதை என்ன செய்யணும்னா ஃபியூச்சரில் இதை நீங்கள் பயன்படுத்தணும். இதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களுக்கு நல்ல வேல்யூ. அதை வச்சு நீங்கள் பின்காலத்தில் நல்ல ஒரு சிறந்த விஞ்ஞானிகளாக வரணும். விஞ்ஞானிகள் இருக்காங்க, நீங்களும் அதில் ஒரு விஞ்ஞானிகளாட்டு சிறந்த விஞ்ஞானிகளாக செயல்படணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.